வணக்கம். உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அதே போல இன்னைக்கு அப்டேட் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ இன்னையிலேருந்து இருக்கு. அதாவது இன்னைக்கு ஜனவரி 26ஆம் தேதி இல்ல. இன்னைக்கு இஷ்யூ பண்ற சர்வதர்ஷனம் டோக்கன் நாளைக்கு தர்ஷனம். அதாவது இன்னையிலேருந்து சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது ரெகுலரா இருக்கும். அதே போல நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு இஷ்யூ பண்றாங்கல்ல. ஸோ அந்த டோக்கனும் நம்மளுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுப்பாங்க. அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா எந்த டோக்கனும் கிடையாது. அதே போல கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட் தும்பர தீர்த்த முக்கோட்டி திருமலைல தும்பர தீர்த்த முக்கோட்டி எப்போ வரும்ன்ற மாதிரி டேட் கேட்டிருக்கீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு தும்பர தீர்த்த முக்கோட்டி இருக்கு. ஓகேங்களா? அன்னைக்கு பக்தர்களுக்கு அனுமதின்றது இருக்கும் தும்பர தீர்த்தத்துக்கு. அதோட அப்டேட்ன்றது டிடிடி கொடுத்த அப்புறம் நான் ஷேர் பண்றேன். ஆனா தும்பர தீர்த்த முக்கோட்டின்றது ஏப்ரல் 1ஆம் தேதி வருது. அதே போல பிப்ரவரி மாதம் கருட சேவா எப்போ வரும்ன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு கருட சேவா திருமலா ஸ்ரீவாரி நாலமாட வீதியில கருட சேவான்றது பிப்ரவரி 1ஆம் தேதி வருது. சாயந்தரம் 7 மணிலிருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும். அதே போல பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி கூட இருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கருட சேவாக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்ன்றது நான் டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அப்புறம் நான் ஷேர் பண்றேன். ஏப்ரல் 1ஆம் தேதி தும்பர தீர்த்த முக்கோட்டி இந்த டேட் கவனம் வச்சுக்கோங்க. அதே போல கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் கேட்டு இந்த காமன் அப்டேட்ன்றது ஆன்லைன்ல புக் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கேட்டிருக்கீங்க. அதாவது ஜெண்டர்ல மேல் ஃபீமேல்ன்றது நாங்கள் ராங்கா செலக்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதார் கார்டு நம்பர் நம்ம என்டர் பண்ணும்போது அதில் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் மெயின் நம்மளுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஆதார் கார்டு தான் வைக்கணுமா, ஓட்டர் ஐடி வைக்கலாம் வைக்கக்கூடாதா, 300 ருபீஸ்ன்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. நம்மளுக்கு ஆதார் கார்டு தான் எல்லாத்துக்குமே. மேக்ஸிமம் ஆதார் கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் லாஸ்ட் வீக் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்தோம். கரெக்டாக 1.5 மணி நேரத்திலேயே நாங்கள் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தோம். அதே போல் திருப்பி நாங்கள் இப்போ சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகலாமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நம்ம சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகிறோம் அப்படின்னா 30 days கேப் இருக்கணும். நீங்கள் இப்போ டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா இதோட 30 days கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்ரி 30 days ஒன்ஸ் சொன்னால் நீங்கள் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகலாம். ஓகேங்களா? நீங்கள் 1.5 மணி நேரத்திலேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்மளுக்கு 2லிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டட் ஆகும் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போனால். ஸோ அதுக்கு தான் நான் எல்லா வீடியோலையும் மேக்ஸிமம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க, எந்த டோக்கன் இல்லாமல் போகிறதுக்கு பிளான் பண்ணாதீங்கன்றது நான் அதுக்கு தான் சொல்கிறது. நம்ம சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிட்டோம்னா 2லிருந்து 4 மணி நேரத்திலே சுவாமி தரிசனம். ஓகேங்களா? அதே போல் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா இன்னைக்கு திருமலாவில் க்ரௌட் அதிகமாக இருக்கு. 15லிருந்து 20 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா? அதே போல நம்மளுக்கு கல்யாணோற்சவம் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ்ல கல்யாணோற்சவத்துக்கு சம்பந்தப்பட்ட காமனாக டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு மாசம் மாசம் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றாங்க. ஒரு பக்தர் கேட்டிருந்தாரு, நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள்ல நாங்கள் கல்யாணோற்சவம் பண்ணலான்னு இருக்கோம். எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் அவரும் நாங்கள் கும்பிட்டுட்டு இருந்தோம். கல்யாணம் முடிஞ்சு போச்சு, ஆகிப்போச்சு. ஸோ இப்போ சுவாமிக்கு கல்யாணோற்சவம் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் டைரெக்டாக போனால் கூட அங்கே டிக்கெட்ன்றது வாங்கலாம் கல்யாணோற்சவத்துக்கு. இல்லை நாங்கள் ஒரு பிளானாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிவிட்டு எந்த டேட்டுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல, எந்த மாதம் பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட பிளான் பண்ணலாம். ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆஃப்லைனில் கரண்ட்டு புக்கிங் அங்கேயே போய்கிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கலாம். நாராயணவனத்தில் கல்யாணோற்சவம் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே கூட டிக்கெட் போய் வாங்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் வாங்கி தர்ஷனத்துக்கு போகலான்னு இருக்கோம். அதாவது நாங்கள் டிக்கெட் 2 பேருக்கு தான் வாங்கணும். 3 பேராக போக முடியுமான்னா அது மாதிரி போக முடியாது. ஓகேங்களா? நம்மள ஆதார் கார்டு வச்சு நீங்கள் புக் பண்ணுறீங்கல்ல, எத்தனை பேருக்கு புக் பண்ணுறீங்களோ
மேக்ஸிமம்னா ஒரு புக்கிங்கில் 6 பேர் வரைக்கும் புக் பண்ணலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு சொல்லியிருக்கீங்க. 2 பேருக்கு புக் பண்ணிட்டு 3 பேர் எப்படி போக முடியும்? போக முடியாது. 2 பேர் தான் போக முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன் டிக்கெட்லாம் நாங்கள் வந்து கல்யாணோத்சவத்துக்கு புக் பண்ணோம். கல்யாணோத்சவத்துக்கு புக் பண்ணலாம், அதில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அது நிஜம் தானான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து ஃபிசிக்கலி எந்த சேவாக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 300 rupees கியூ லைனில் தர்ஷனத்துக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் கல்யாணோத்சவத்துக்குள்ள புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜித சேவாஸ் இருக்குல்ல, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீப அலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த ஆப்ஷன்ஸில் புக் பண்ணணும். நீங்கள் 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் வந்து ஃபிசிக்கலி எந்த சேவாக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, தர்ஷனத்துக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து திருப்பதி கிட்ட இருக்கிற அப்பலாயகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு எப்படி போகணும் அண்ட் டவுட் கேட்டிருக்கீங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்பலாயகுண்டாவுக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. ஆனால் பஸ்ஸஸ் வந்து கம்மி தான். ஆர்டிசி பஸ்ன்றது இருக்குது. ஷேர் ஆட்டோஸும் போகும். நீங்கள் திருச்சானூர் தர்ஷனத்துக்கு போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கேருந்து கூட ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. திருச்சானூர்லேருந்து அப்பலாயகுண்டாவுக்கு ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரும். நீங்கள் வந்து நம்மளுக்கு ஏபி டூரிசம் பேக்கேஜ் டெம்பிள் இருக்குல்ல, அந்த பேக்கேஜில் கூட நீங்கள் போகலாம். ஏன்னா இந்த டெம்பிள் கூட அதில் கவர் ஆகுது, அப்பலாயகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள். ஸோ நீங்கள் அப்படி கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போகலாம். நீங்கள் செப்பரேட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா திருச்சானூர்லேருந்து இல்லைனா திருப்பதிலேருந்து கூட ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. இல்லைனா திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, மெயின் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போகாமல் மெயின் ரோட்லேருந்து அப்படியே அந்த ஆர்ச்லேயே ரைட் சைடு போனீங்கன்னா அந்த ரைட் சைடில் அங்கே சின்ன மினி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் உள்ளவே. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்பலாயகுண்டாக்கு பஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ ஆர்டிசி பஸ்ன்றது இருக்குது அப்பலாயகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு. அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் டெம்பிளில் கல்யாண கட்டா இருக்கா? எங்கள் பையனுக்கு வந்து நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகலான் இருக்கோன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் மினி கல்யாண கட்டா இருக்குது. நீங்கள் அங்கே மொட்டை அடிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டின்றது இருக்குது. நீங்கள் அங்கே மொட்டை அடிச்சுட்டு ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகலாம். ஓகேங்களா? நடந்து போகிற பக்தர்கள் மேக்ஸிமம் மார்னிங் டைம்லேயே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நடந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைம்ஸில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் அப்டேட். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாமல். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.